வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வருகே வருகே மாமுனி, வருக வருக. ஏய் சுவாமி வாங்க. தாய்க்குளமே வாழ்க வாழ்க, வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார், வாழ்வுகளை தெய்வத்தில் உழைக்கப்படும் என்ற நன்மையிலே எதிரிகளாக இருந்து விட்டால் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்பு தமிழ் குலப்பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றதற்கு என்னாலும் நீ வாழ்க மகளே. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாப விமர்சனம் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மையை தரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிந்த நல்லோரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது என்ற நன்மையிலே அழகான முறையில் அருமையான முறையில் சிறப்பான முறையில் சிந்தனையான முறையில் என்னை வரவேற்றமைக்கு வாழ்த்தியமைக்கு பதிலுக்காக உன்னை வாழ்த்த வேண்டும் என் மகளே. இந்த பூமியில் பாதம் பட்டு இந்த ஊரிலே பாதம் பட்டு நீனும் சிறப்போடு வாழ வேண்டும் வளர வேண்டும். அதனால் இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு ஒட்டாக நீ அணிவித்துக் கொள்வாய் மகளே என்று உன்னை மனதார வாழ்த்துகிறேன். நான் என்ன செய்யறது சபை நடுவே நிற்கும் ஒரு நல்ல மரம், சபை நடுவே நிற்போருக்கு ஒப்பாகும். அதனால் அறிந்தது அறியாத தெரிந்தே தெரியாது அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பெண்ணே, கேட்டால் பதில் கூறுவாயா மகளே? ஆற்ற தலைய ஆட்டம் கண்டு வராமமா? ஏன் ஜாமி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல ஆட்டம் கண்டு வராம நிதானமா பக்குவமா பொம்பளை பிள்ளைக்கு உகந்த பொறுமையோட அதே மாதிரி பேசுங்க. அந்த பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? பெண்மகளுக்கு உகந்த பொறுமையோடு. பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒண்ணு இருக்குமாண்ணா? பொறுமையோடு 4 இருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல என்னன்னா பொறுமை முக்கியம். அந்த பொறுமையோட அப்படி போனீங்கன்னா பொறுமையா தான் பேசுவேன். நான்லாம் சத்தமா பேச மாட்டேன். இது சொன்னதுக்கு ஆமோதிச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது. மோதிராதிய மோதிக்கலாம். வேற கிட்ட மோதிட்டோம்னு வச்சுக்கோங்க, சிரமமாயி போயிருமா இல்லையா? யாருக்கு மோதக்கூடாது. யாருக்கு சிரமம்? எதுல செவத்துல மோதணும்னு வச்சுக்கோங்க. சரி, என்னாகும்? என்னாகும்? நம்மளுக்குதான் பாதிப்பு. என்ன ஒரு சாமி நல்லா சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. ஆமா, நாங்க இப்பதான் வந்து முளைச்சு வந்திருக்கோம். ஆமா, நேத்து முளைச்சு இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அதனால சாமி சொல்லி கொடுக்குறபடி பேசலாமா? உங்களை தான் கேக்குறேன், சாமி சொன்னபடி பேசலாமா? இல்ல, அவர் இப்படித்தான் பேசணும். எதையாவது பேசணும்னா கண்டதையும் பேச முடியுமா? இப்படித்தான் நீ பேசணும் அப்படின்னு சாமி சட்டம் போடுறாரு எனக்கு. தொலைச்சு கொடுங்க சாமிய. நாரதர்னா பெரிய ஆளா அவரு? அவரை ஒண்ணுமே மாக்கி விடுங்க, பரவாயில்லையா? இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு போலயே. சரி, நீ கொஞ்சம் பொறுமையா தெரியாதனமா நாங்க சாடி விட்டேனே. நீங்க சொல்லுங்க அப்படி. இனிமே பட்டு அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். நற்றாமரை குலத்தை நல்ல நாம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றார் காமரவர் அப்படின்னு இருக்காங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சாமியாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அம்மா, அவர் எங்களுக்கு பாடம் நடத்துறாரு. நீங்க இப்படித்தான் பேசணும், மண்டைய கூட செவுத்துல மோதிக்காதீங்க. அதுக்கு நீங்க வேற மாதிரி சொல்லி இருக்கலாமே. காத்துள்ள பந்த எடுத்து செவுத்துல அடிச்சோம் அப்படின்னா திரும்பி வருமா? காத்து இல்லாத பந்த செவுத்துல அடிச்சோம் அப்படின்னாக்க பந்துக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்க. நாங்கெல்லாம் காத்துள்ள பந்த மாதிரி அடிச்ச பசங்களை திருப்பி வந்து அடிக்கும். சரியா? எல்லாத்தையும் பேசுற மாதிரி
என்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிடலாம் மட்டும் நீங்க இந்த இடத்துல நினைக்க கூடாது. சரியா? சட்டம், இந்த சவுடாலு இதெல்லாம் நான் தான் பேசணும் அந்த இடத்துல, நீங்க பேசக்கூடாது. புரியுதா? பாராடுறதோ ஏங்கிட்ட நடத்தக்கூடாது. புதுசா யாராவது கவன கையில வச்சிருந்தா நிப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க போய் பாடம் நடத்தணும். வாய் பதனம் கை பதனமா நிக்கணும். சரியா? எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளு. அப்பவே அங்க செஞ்சாரு பெரிய மனுஷன் அப்படின்னு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியலையே, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு, பச்சை பிள்ளை மாதிரி. நீர்லாம் என்னையா பேச போறீரு? உமக்கெல்லாம் முதல்ல என்ன தெரியும்னு இந்த தற்பெருமை ஆகலாமா? தற்பெருமை தற்கொலைக்கு சமம். சாமியார் வந்திருக்காரு, நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காரு. சாமியார் கிட்ட இப்படித்தான் நம்ம பக்குவமா பேசணும். வந்திருக்கவர் யாரோ என்னமோ தெரியல, எப்பேற்பட்ட ஆளோ அப்படின்னு தெரியல, நாங்க இப்படித்தான் போகணும் அப்படின்னு வந்து நின்றுகிட்டு இருப்போம். இப்படியே பேசியே நம்மளை சீண்டி விட்டுறது, அப்புறம் தெருவில் போய் நிக்கிறது. தேவையாது உமக்கெல்லாம்? ஏன் வழி எதுவோ நான் போய்கிட்டு இருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, வேலையில பிடிக்க, வேலையில போற ஓனால பிடிச்சி சாமியார் கேட்டுக்கல விட்ட கதையா? அப்படியா? விட்டுலாமா? என்ன இல்ல இல்ல, இப்படி ஆளுகளுக்கெல்லாம் பேசிட்டாங்க, வேற வழி கிடையாது. சனிய புடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குச்சான். எப்படி? சனிய புடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குச்சாலும் முழுங்க முடியுமா? கிளத்தி கிளத்தி. இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம். எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பள்ளியை நாரதர் சந்திச்சிருக்காங்க அப்படின்னா இதிகாசம் பேசணும், புராணங்கள் பேசணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே போகலாம். அதோட நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, உங்களுக்கு அப்படி என்னதான் தெரியுமா கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுங்க. அப்படி பள்ளி விடக்கூடாது. ஏமா நான் தான் பெரிய ஆளு, உனக்கு என்ன தெரியும் முதல்ல அப்படின்னு ஒரு 4 கேள்வி கேளுங்க. சொல்லல அப்படின்னா வள்ளிக்கு எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு ஊருக்குள்ள காட்டி கொடுங்க தாராளமா. அப்படி அதை விட்டு எனக்கு நீ அப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் நீங்க எனக்கு கிளாஸ் பாடம் எடுக்க கூடாது. சரியா? இருக்கிற இடமே தெரியாம விட்டு போயிரு. சரியான சாமியார் நீங்க, என்ன பெரிய ஆளு, சரக்கு உங்கள்ட்ட நிறைய இருக்கு அப்படின்னாக்க என்ன சரக்கு யார் பண்றாரு? சாமின் அந்த வழியா பாக்குறாரு. சரக்கு நீங்க அதை நினைக்காதீங்க, அறிவு சரக்கு. அந்த அறிவு, உங்க அறிவு சரக்கு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்க தொட்டு பேசுங்க, வாதி பிரதிவாதி. சரியா? ஆனா கேள்வி கேட்கறதுல பெரிய விஷயம் கிடையாது, எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம். என்ன எவ்வளவு பேசுறீங்க? ஆரம்பத்துல மட்டும் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்படியே இருக்கட்டும். என்ன காரணம் அப்படின்னாக்க கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டு பெரிய ஆளாகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா திருப்பி நான் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லல சரியான ஆளு நீங்க என்கிட்ட பேசி மிச்சம் நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. நீங்க பெரிய ஆளுன்னு என்னுடைய நாட்டு மக்களை எடுத்துக்கிட்ட சப்போர்ட் எல்லாம் பண்ண கூட சொட்டே ஒடிச்சு அப்படியே ஒடிச்சு தெரியுமா? சரி பேசுங்க. உள்ளாத சொல்லி மறைந்துள்ளதும் பேதைதன் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மணலில் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கிடந்துன. மழை பெஞ்சோடனே தவளை பொந்து, தவளை தோடு இருக்கும், தோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பொந்து, அதுக்குல இந்த நண்டு தோட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தவளை கடகட கடகட கடகடன்னு ஒரு சத்தத்தை எழுப்போம். மழை பெஞ்சு முடிஞ்சோடனே அந்த சத்தம் வரும், எல்லாருக்கும் தெரியும் பத்தியா? இந்த சத்தத்தை தவளை எழுப்பலன்னு வச்சுங்க, கத்தலன்னு வச்சுக்கோங்க, பாம்பு இங்க வருமா? இங்கதானே இருக்க, வாயாளரே நீ கேட்டிருக்க. இப்ப ஓ சனிய முடிச்சனால கிளற பிடிச்ச முழங்க இருக்கணும்னு சொன்னேன். தவளை தன் வாய மூடிக்கிட்டு இருந்தா, வாய மூடிக்கிட்டு தவளை இருந்துச்சுன்னா பாம்பு அந்த இடத்துக்கு போகுமா? அப்ப வாயினால கெட்டது யாரு? நீதான். சனியன் ஜடை போட்டிருக்கு. ஓ என்ன நீ, உனக்கு என்ன, நீ என்ன கிழிச்சு விடுவ? நீ என்னதான் கிழிச்சு விடுவ? நீ பெரிய ஆளா? எனக்கு நீ ஆளா? நீ பெரிய ஆற்ற அலப்புற நிறை கூட வீடு வந்துடும், குறை கூட ஆட்டிக்கிட்டு அங்கனே கிடக்கும். என்ன உனக்கு தெரியும்? நீ நேத்து கிடைஞ்ச அப்படியே நேத்து முளைச்ச கிள்ளிக்கிற நீங்களா? எத்தனையோ பேரை பார்த்து அந்த மேடை நம்மளா என்ன எந்த விஷயம் நம்மளா என்னன்னு என்ன நீங்க எல்லாம் என்னன்னு பேசிக்கிறீங்க. சரியா? நீங்க எனக்கு ஆளே கிடையாது, அதை போது தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ போனா போதே ரொம்ப பொறுமையா நின்னுக்கிறீங்க. வேண்டாம் இந்த பேச்செல்லாம் வேண்டாம். ஆமாமா என்ன நீங்க பேச சாமியாருக்கு இடையில பேசினா பிடிக்கல. இல்ல 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 ஆதி பிரதிவாதி நீங்க பேசும்போது நான் கேட்டுட்டு இருந்தல, அப்ப நான் பேசும்போது கேட்டுட்டு நில்லுங்க. என்ன பேச போறாரோன்னு இடையில முன்னம்னா பேச்சு வராது. என்ன பேச்சு வராது? இல்ல இடையில பேசினா ஒரு சில ஆளுங்களுக்கு பேச்சு வராது, அதுல சாமியை சேர்த்துட்டாரு போல. உங்களுக்கு புரியுமா? 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு புரியுமா? நீங்க என்ன புரியாது? பேசும் பேசும் ஆதி பிரதிவாதி
ஜாதி ஆமா. அப்படியே அள்ளப்பி ஆட்டுறதுல ஆட்டுவேன். மண்டபடி சாமியார் மண்டபடி நான் எல்லாத்துலயும் பெரிய ஆளு, எல்லாத்துலயும் பெரிய ஆளுமே. அவன் கடைசியில ஒண்ணுக்கு ஆகாது. மேடையில ஏறி வந்து அப்படியே ஆவு அப்படி இப்படியுமே ஒண்ணு அங்கெல்லாம் சுத்தி வளைக்கல, இடத்துக்கு நேரடியா போயிருவான். இருக்கிற காலவாசம் கம்மிதான். அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது நிதானம், பொறுமை, ஏன்னா அச்சம், மடம், ஞானம், பைப்புன்னு சொல்லக்கூடிய நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள பொம்பளைக்கு ரொம்ப பொறுமை வைக்கும். என்னன்னா தலைக்கு உள்ளே கணம் இருந்தால் அறிவு வளர்றதுனா மூளை வளர்ச்சி, தலைக்கு மேல கணம் இருந்துச்சுன்னா மண்டை கணம். எனக்கு மண்டை கணம் இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில பேர் இல்லன்னு சொல்லுவாங்க, நான் இருக்கு அப்படிமே. இதெல்லாம் கூடவே பிறந்தது. அம்மா மங்கைக்கெல்லாம் அவருக்கு தெரியும் வம்ச வழி, இது வம்ச கூறுது. அம்மா மங்கைக்கெல்லாம் அரசியே நீ வேற யாராவது அடிச்சுட்டு வருவாங்க, அவன்கிட்ட போய் உன் சட்டம் ஜபடா எல்லாம் வச்சுக்க. உனைய பேசுற அடிப்படையில பேசுவான். இந்த சனியை முடிச்ச நேர கிளற முடிச்சு முன்னு சொன்ன பத்தியா? என்ன காரணம்? சனியனாகப்பட்டவன் ஈஸ்வரன் எல்லாரையும் முடிச்சான். சிவபெருமானாகப்பட்ட ஈஸ்வரனை முடிக்கிறதுக்கு வரும்பொழுது சிவன் பார்த்தாரு, ஏடா எல்லாரையும் முடிச்சுட்டா, மும்மூர்த்தியின் தலைவன் நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய கடவுள், நம்மளை பிடிக்கிறதுக்கு சனியை வர்றானே, நாம ஓடி போய் ஒளியணும்னு ஒரு நாரையாக உருமாறி ஓடையில போய் சிவனாகப்பட்டவன் இருக்க. அது வழியா நீ நாரையாக போற ஒரு சாட பேசுறாரு சாமி. ஆமா, நாரையா போயிருக்கியா அப்படின்னு போகும்போது இவன் பார்த்தான், சனியனாகப்பட்டவன் நாரையா போய் உட்கார்ந்துக்கும் போது ஓடையில கெளுத்து மீனா மாறிவன். நீ அங்க போய் உட்கார்ந்துருக்கியா, நான் வர்றேன் அப்படி கெளுராக கெளுத்து மீனாக மாறி விடும் பொழுது இந்த நாரை பாருங்க அதை புடிச்சு திங்கும். தன்மை தானே, நாரையோட தன்மை மீனை திங்கணும். கெளுத்து மீனுக்கு இது தெரியல, வந்திருக்கிறது கெளுத்து மீன். ரெண்டு பக்கெட்டும் முள்ளு இருக்கும், கெளுத்திக்கு நடுவுல ஒரு முள்ளு இருக்கும், ஒத்த முள்ளு, அதுதான் பட்டுக்கும். இந்த ரெண்டு முள்ளு பட்டுக்காது, நடுவுல ஒரு முள்ளு இருக்கும். அந்த முள்ளு அங்க தொண்டையில மாட்டிக்கிதுங்க நாரைக்கு. மாட்டினோட சனியை முடிச்ச நாரு கெளுரை புடிச்சு முழுங்கின கதையான்னா எல்லாரையும் முடிச்ச காரணத்தினாலே இன்னைக்கு சிவனையே முடிச்சதுனால இன்று முதல் உனக்கு சனி ஈஸ்வரன், சனியனுக்கு ஈஸ்வரங்கிற ஒரு பட்டம் கிடைச்சதே அதான். 9 நவக்கிரகத்தையும் குப்புற போட்டு ஏறி போன யாரு? ராவணேஸ்வரன். 10 தலை உள்ள அந்த உங்க அண்ணன் பேசினார், 10 தலை உள்ள ராவணன் 9 நவக்கிரகங்களையும் படிக்கட்டா ஏறி போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்த ராவணேஸ்வரன் பார்த்தேன். நாரதனாப்பட்ட நான் பார்த்தேன், இவனுக்கு மண்டக்கணம் ரொம்ப அதிகம். யாருக்கு? அந்த ராவணேஸ்வரனுக்கு. நீ இங்கேயே சொல்லலையே, இல்ல கதையில வாதி கையில ஓடிச்சு போடுவேன். கதையே உனக்கிட்ட தான் சொல்றேன். அப்புறம் திருப்பி வருமே, பரவாயில்லையா? கதை விடுறதுல பெரிய ஆளு, நானும் கதை விடுவேன், பரவாயில்லையா? நீ எந்த கதை வேணாலும் அப்படியே திருப்போம் பாத்துக்கிறேங்க, கவனமா பேசணும். 100 கதை பேசினா 101வது கதை பேசி நாளைக்கு அப்பா பள்ளி திருமணம் நடக்கிற வரைக்கும் ஓட்டுவேனா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க. அலப்பிடுவானு பேசுமாயா, சும்மா வெட்டி சவுடால பேசிக்கிட்டு. உன்னோட சத்தம் என்ன சத்தம் போட்டு அமைக்க போடுவோங்கிறது ஒரு சில பேர். அதுல நீ முதல்ல முடிஞ்சா பேசுங்க, சத்தமா பேசுங்க. நான் எந்த அளவுக்கு சத்தமா பேசுறேன், பேசுங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன், கேளு. அப்ப 9 நவக்கிரகங்களையும் படிக்கட்டா போட்டு ஏறி போனேன். அப்ப பார்த்த அந்த சரசரங்க ஏங்குமா? 9 நவக்கிரகம் படிக்கட்டா போட்டா எதுவுமே எங்கல. நாரதனாப்பட்ட நான் போய் என்ன சொன்னேன்? ராவணேஸ்வரன், டேய் 9 நவக்கிரகங்களையும் படிக்கட்டா போட்டு ஏறி போற. இந்த வர 6ஆவதா படுத்திருக்கான் பாரு ஒருத்தன், அவனுக்கு மண்டக்கணம்டா. 6ஆவதா படுத்திருக்கவனுக்கு மண்டக்கணம். இந்த பயல மட்டும் மல்லாக்க போட்டு ஏறு. இந்த பயல மல்லாக்க போட்டு ஏறு, மல்லாக்க போட்டு ஏறு. 6ஆவதா படுத்திருந்தான் யாரு தெரியுமா? அவன் தான் சனியன். சனியனை மல்லாக்க போட்டு ஏறினா என்ன ஆகும்? இந்த கம்பெனிக்கு அது தெரியல. அவன் சிரிக்கினா உன்னை ஏளனமா பேசினா அவனை மல்லாக்க போட்டு ஏறான்னு சொன்ன காரணத்தோட இவன் உடனே மல்லாக்க புரட்டி விட்டாங்க. புரட்டி விட்டு அவனை மட்டும் மல்லாக்க போட்டு ஏறினோட சனியை அவன் மேல பார்வையில பட அன்னைக்கு ராவணேஸ்வரனுக்கு சனியை முடிஞ்சிச்சு. நான் வேணா உன்னை கேட்கிறேன், கேள்வியாக உன்னை கேட்கிறேன். இப்ப இடத்துக்கு வந்திருக்கோம், மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில்ல உற்சவர் மூலவர்னு 2 இருக்குங்க. மூலவர்னா கோயிலுக்கு இருக்க சிலை, உற்சவர்ங்கிறது வீதி உலா வரக்கூடிய அந்த சிலை. இது 2ல மூலவர்கிட்ட இருக்கிற உற்சவருங்க, உற்சவமா உற்சவமூர்த்தி உலா வரக்கூடிய அந்த சாமிகிட்ட இருக்கிற மாலையோ பூவையோ எடுத்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது ஐதீகம். ஆனா மூலவர்கிட்ட இருக்கிற மாலையை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கோயில வழக்கமா இருக்கு. நான் கோயிலை பத்தி தான் பேசிருக்கேன், புராணத்துக்குள்ள போகல. ஏன்னா ஆரம்பத்தை தொட்டு வைப்போம். நீ வேணா கெட்டிக்கார பிள்ளை, அதுல தொட்டு வா, முடிஞ்சா நீ பேசு. நீ வந்து அதுல பேசி முடிச்சிட்டேன்னா
அதுக்கப்புறம் ஒரு 20% நீ வந்து வெற்றி பெற்றிருக்கேங்கிற இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் உனக்கிட்ட வர்றேன் என்ற அடுத்த கேள்விக்கு பெரிய பேச்சு அது மாதிரி பேசி முடிச்சுங்களா? அடேங்க அப்பா, இதுக்கு பதிலா சொல்லி ஒரு 20% உங்களை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. நாட்டு மக்கள் இருக்கட்டும், அது போதும் எனக்கு. சரியா? அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கல்ல, பதில் சொல்லனாக்க அவங்க கேட்கட்டும். வாய பத்தினி பேசாம படிக்கணும். 5 பேருக்கு அழியா பத்தினியாக இருந்தால் யார் அவள்? திரௌபதி. ஒத்துக்க மாட்டீங்களா? பாஞ்சாலி அவள் பேர் தானமா? திரௌபதியும் அவளே, பாஞ்சாலியும் அவளே. 5 புருஷன் இருந்தாலும் அழியா பத்தினிங்கிற பேரை எப்படி வாங்கிருப்பா? அதானே இந்த காலத்துல முடியுமா? புருஷன் 5 அழியா பத்தினா இந்த காலத்துல முடியுமா? இந்த காலத்துல எப்படி முடியும்? ஏன் முடியாது? முடியுமா? அந்த காலத்துல அழியாபதி நிர்மிச்சதுக்கு அவ ஒரு காரணத்தை பண்ணணும். அதே மாதிரி காரணங்கள் நம்ம செய்ய முடியாதா? அது மாதிரி நீங்க காரணம் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எதை நினைச்சாலும் பெண்கள் எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும். அவ காரணம் பண்ணி உயிரை வந்துட்டா. ஆமா. ஆனா நீங்க காரணம் பண்ணி வச்சுங்க. நாங்களும் அதே மாதிரி ஒரு சிறப்புகளை செஞ்சு அது மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எனக்குன்னு கிடையாது, எல்லா பெண்களுக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கு. 5 புருஷன் கட்டுறதா? அப்படி கிடையாதுங்க. ஒருவனுக்கு ஒருத்தி 10ங்கிற பேரோட கடைசி வரையும் வாழ்ந்தா அது போதும் நமக்கு. சரியா? 5 பேருக்கு அழியா பத்தினாக்க 5 புருஷங்க இல்ல, பீமன் ஒருத்தர். சாமி கதை சொன்னார் பாத்தீங்களா? நான் திருப்பி கதை சொல்லணும்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கமே வராது. ஜாட பேசுறது அப்படின்னா எப்பவுமே பெண்கள் தான் ஜாட பேசுவாங்க. அப்படி சாமியார்களே கிளம்பிட்டா பாத்தீங்களா? இதைத்தாங்க என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன செய்யறது? உங்களோட சேர்ந்தாரு, அவருக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாரு? என்னோட சேர்ந்தா? ஏங்க நீங்க இவர் எப்படி சொல்லி கொடுத்து கொடுக்குறீங்க? பாவம், அவர் வேற ஏதாவது நினைச்சுக்க போறாரு இந்த பிள்ளையோட சேர்ந்து அப்படின்னா. நீ முன்னேறி எதுல போதோ அதுல பின்னேறி வரும். அப்ப பின்னேறி வரும்ல ஓட்ட வண்டிய. இதுல பீமன் ஒருத்தர் அவளுக்கு கணவன். பீமனை கூப்பிட்டு பாஞ்சாலி கேக்குறா, சுவாமி எனக்கு ஒரு மலர் வேணும் அப்படிங்கிறா. என்ன மலர்? அப்படி கேட்டா தானே கேட்கணும்ல. கேட்காம இருந்தா என்ன ஆகும்? எதையாவது கொடுத்து கொடுக்கறதா? அதான் தானே கேக்குறேன். என்ன மலர் கேட்டா? அவர் கேட்டார், என்னம்மா மலர் வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப இந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சௌகந்தி மலர் வேணும்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமானே? சௌகந்தி மலர் நான் பார்த்தது இல்ல. நானும் பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கான். அவங்க கேட்டாங்க. ஆமா, அவங்க கேட்டாங்க. சாமியாருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத விஷயங்களா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. சௌகந்தி மலர் வேணும் கேட்கிறப்ப பீமனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆகா, மனைவி கேட்டாங்களே, மனைவியுடைய ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணுமே அப்படின்னு நம்ம கொண்டாடி கேட்டாங்களே. மனைவி கொண்டாடி தானே? எல்லாம் ஒண்ணுதான். மனைவி பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணுதான். சரி, உங்க பக்கமே வருவோம். பொண்டாட்டி நம்ம முன்னாடியா? அவ நினைச்சிருப்பான். சப்பா, நீங்க அதுல கூட்டு சேருவிய போல யாராவதா? அவங்களோட சேருங்க. சரி, மனைவி ஆசைப்பட்டாங்க எப்படியாவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு பீமன் என்ன பண்றாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள சிறிது தூரம் போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்க வழியில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கிழட்டு குரங்கு வால் நீட்டி போட்டு உட்காந்துருக்கு. என்ன அந்த பக்கம் சாமி பக்கம்? ஏமா இங்க குரங்கு போது இங்க எழுதிட்டிய கதை உங்கள்ட்ட தானே சொல்றேன். அப்ப இங்க தானே முடியும். இயல் இசை நாடகமா? ஆமா, இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்து நடிப்பு பாருங்க. ஒரு கிழட்டு குரங்கு வாழ நீட்டி போட்டு உட்கார்ந்திருக்கு. பீம பார்த்து கேக்குறான், ஏன் கிழட்டு குரங்கு? குரங்கு இப்படி ஏங்க ஓயாம சொல்றீங்க? நீங்க சொன்னதா நான் சொன்னது நீங்க திருப்பி சொல்றீங்க. சந்தோஷம். இப்படி வாழ நீட்டி போட்டு நீ உட்கார்ந்திருக்கியே, வாழ கொஞ்சம் சுருட்டிக்கிட்டே அப்படின்னா ஏன் வழிய பாத்துக்கிட்டு போவேன்னா அவர் சொல்ல. இந்த கிழட்டு குரங்கு கோபம் வருது சாமியார் மாதிரியே. சாமியாருக்கு இப்ப எப்படி கோவம் வருது பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த குரங்குக்கு கோவம் வந்திருக்கு. இந்த குரங்கு சொல்லிருக்கு, ஏப்பா பாக்க ஆளி நல்லா தானே இருக்கு, பாட்ட சட்டா இருக்க, உனக்கெல்லாம் என்ன உடம்பு நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. திங்கிறதெல்லாம் உடம்புலதான் வைக்குது உனக்கு. சாட பேசல நீங்க. எறும்பு சாடையில நான் பேசல. சாட நான் போய் பேச முடியுமா? நீங்க சாமியாரு, நீங்க தான் பெரிய மனுஷன். இன்னும் சாட பேசல நான் பேச முடியுமா? நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அப்படி எல்லாம் கோபப்படாது, உங்களெல்லாம் நான் பேச மாட்டேன். நீ ஆள் பார்க்க நல்லா தானே இருக்க, உனக்கெல்லாம் என்ன குறை? என்ன குறை? ஆடு பார்க்க நல்ல வீர சூர மாதிரி நல்லா பலசாலியா தானே இருக்கிற. பீமனுக்கு எவ்வளவு பலம்? 16,000 யானைகள் கொண்ட பலம். யாருன்னா பீமனை சொல்லுவாங்க. பீமன் மட்டும் கிடையாது, இன்னும் 5 பேர் இருக்காங்க அந்த பலத்துல. நீ பலசாலியா தானே இருக்க, உன்னால முடிஞ்ச அந்த வாழத்துக்கு அங்கிட்டு வச்சுட்டு உன் வழிய பாத்துக்கிட்டு போன இந்த குரங்கு சொல்ல. பீமனுக்கு கோபம் வராம இருக்குமா, ரோஷம் வராம இருக்குமா? 16,000 யானை பலம் உள்ளது. நம்மளுடைய பலம் இந்த குரங்குக்கு எங்க தெரிய போகுது? இந்த சாதாரண குரங்கு நம்ம பலம் தெரியுமா? வாழை போய் தூக்க முடியாது. வாழை கூட நம்மளால தூக்க முடியாது அப்படின்னு பீமன் என்ன பண்றாரு? வாழை தூக்குறாரு. ஆனா கடைசியில அவனால தூக்க முடியல. ஏங்க முடியணும்? முடியல. என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி மண்டகணம்
மண்டக்கணமா அகபாவம் ஆணவம் தான் தான் பெரியாளு தன்னை விட பலசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் அவனுக்கு பீமனுக்கு அகம்பாவத்தை அடக்கணும் நினைச்சாரு இந்த குரங்கு. இப்ப இந்த குரங்கு யாரு ஏன் இவரை நினைக்கணும்? இந்த குரங்கு யாருன்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் ஏன் இவரை வந்து அடக்க நல்ல வழியில கொண்டுட்டு வர நினைச்சாரு அப்படின்னாக்க பீமனும் ஆஞ்சநேய பெருமானும் சகோதரர்கள். அப்படியா? யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னாக்க வாயு பகவானுக்கு பிறந்த வாயு புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பீமனையும் ஆஞ்சநேய பெருமானையும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்ப இந்த ராமாயணம் இந்த குரங்கு இந்த ஆஞ்சநேய பெருமான் வானர் அப்படின்னால நமக்கு என்ன இதிகாசம் தோன்றும் அப்படின்னா ராமாயணம் தான் தோன்றும். ஏன் ராமாயணம் நமக்கு தோன்றது அப்படின்னாக்க சீரிய ராமனை சிறை எடுத்துக்கு போய் இலங்கையில வச்சிருக்கான். இலங்கைக்கு போகணும்னாக்க கடலை தாண்டி போக வேண்டும். கடலை தாண்டி போறதுக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்க அப்படின்னா ராம லட்சுமணர் இருக்காங்க. கூடவே அவங்களுக்கு உதவி செய்யறது இந்த வானரங்களாகப்பட்டது ராமர் லட்சுமணருக்கு உதவி செய்யுது இந்த கடற்கரையில. சரி, அப்படி ராமாயணத்துல இருக்குது இந்த குரங்கு. இப்ப நான் பேசுறது பீமன், திரௌபதி, மகாபாரதம். மகாபாரதம் தானே, இதுல எந்த மாற்றம் கிடையாதுல்ல? அதுதான் உண்மை, அதுல எந்த மாற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ராமாயணத்துல இருந்த ஆஞ்சநேய பெருமான் மகாபாரதத்துக்கு எப்படி வந்திருப்பாரு? இது நியாயமான கேள்வி. மொத்தம் 4 இடங்கள்ல இருக்காரு ஆஞ்சநேய பெருமான் மகாபாரதத்துல. மொத்தம் 4 இடங்கள்ல தான் அவர் இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்தது அப்படிம்பாங்க. அது எப்படி? அது அதானே பிள்ளையார் பிடிக்க அப்படின்னாக்க மகாபாரதத்தை யாரு எழுதுனது அப்படின்னாக்க வியாசகர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. இது பிள்ளையார் புடிச்சு வச்சுட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு மகாபாரதத்தை. குரங்களை முடிஞ்சது அப்படின்னாக்க எப்படி குரங்களை முடிச்சிருக்கோம்? இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும், இது நம்ம அப்புறமா பேசுவோம். ஏன்னா வாதி பிரதிவாதின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சாமியார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா? வானத்துக்கு வச்சது ஒண்ணு இருக்கு, குரங்கால முடிக்க ஒண்ணு இருக்கு, 2 இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. ஒதுக்கி வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சிருக்கேன். இடையில நான் நடப்பேன். நீங்க ஒண்ணு கலக்க வேணாம், அப்படியே இருங்க. சாமியார் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, ஆனா நான் திருப்பி கேட்பேன், அது வேற விஷயம். இப்ப மூலவருடைய சிலை, மூலவர்னா நம்ம சாமி கருவறைக்குள்ள இருக்கிற சாமி சிலை. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கலாம், நம்ம கோவில திருவிழா, கோயிலுக்கு போறோம்னா தேங்காய் பழம் மாலைகள்லாம் வாங்கி கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணுவோம். மாலைகளை தெய்வத்துக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு சில எல்லா கோவில்களுமே பாருங்க இந்த மாலையை நமக்கு கொடுப்பாங்க. என்னங்க நீங்க வச்சுங்க. ஆண்கள் போய் நின்னாங்கனாக்கா ஆண்கள் கழுத்துல ஐயராகப்பட்டவர் போட்டு விடுவாரு. அப்ப கூடி மாலைகளை கொடுப்பாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாலைகளை ஒரு சன்னதியில மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு கோவில மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கோவில் எங்க இருக்கு, இன்ன வரை அது நடந்துகிட்டு இருக்கு, அந்த கோவில் இங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா நீங்க கேட்கறீங்க. இது எப்படி வேணா ராமாயணத்துல கேட்க வேண்டியதில்ல, மகாபாரதத்துல கேட்க வேண்டியதில்ல. சாதாரண கோவில் விஷயம், இது சாதாரண கோவில் விஷயம் கிடையாதுங்க. நடைமுறையாக இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. எந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா அழகருடைய கோவில். அழகர் என்றால் கள்ளர்களுடைய கோவில்ல இன்றைக்கும் இந்த சம்பிரதாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னாக்க சாமியே சாமியிடம் கேட்ட வரம். அப்படி எப்படி? அது எப்படிங்க சாமி போய் எப்படிங்க சாமி கிட்ட வரம் கேட்கும்? அதானே கேட்டிருக்கு. என்ன காரணம், எதனால அந்த வரத்தை கேட்டது, யாரு கேட்டது அப்படின்னாக்க கேரள மன்னருக்கு ஒரு ஆசை. நம்ம நாட்டு மன்னர் எல்லாம் கிடையாது, சேர நாட்டு மன்னர், சோழ நாட்டு மன்னர் இவங்க எல்லாம் கிடையாது. கேரள மன்னருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னாக்க அழகருடைய சிலையை நம்ம அபகரிக்கணும், அழகருக்கு சூடக்கூடிய அந்த பொன் பொருளை நகைகளை நம்ம அபகரிக்கணும்னா திருட்டு பொதுவா சொல்லுவோமே, திருடிட்டு வரணும் அப்படின்னு கேரள மன்னருக்கு ஒரு ஆசை. சரி, ஆசைப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாட்டுல உள்ள 18 நம்பூதிரிகளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அழகர் கோவிலுக்கு போங்க, போய் அவருடைய சிலைகளையும் பொன்பொருளையும் திருடிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த 18 நம்பூதிரிகள் கூட துணைக்கு ஒருத்தர் அனுப்புறாரு. யாரு அனுப்புறாரு அப்படின்னாக்க கருப்பசாமியை துணைக்கிறப்ப அங்க உள்ள அவர் கும்பிடக்கூடிய அவருக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமியை இந்த 18 நம்பூதிரிகளுக்கு துணையா அனுப்புறாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அழகருக்கு தெரியாதா, நம்மளை கொண்டு போறாங்க, நம்ம தூக்கிட்டு போறாங்க, நம்ம பொன்பொருள் அள்ளிட்டு போறாங்க, திருட்டு பயில ஊருக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு அழகருக்கு தெரியாதா? அழகர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்தர்களுடைய கடவுளை எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்றாரு. அப்பெல்லாம் தெய்வம் நின்று பேசும் நேரடியாக. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கலி உலகம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி இருக்குன்னு நினைச்சு கும்பிட்டு வர்றோம், அதுதான் உண்மை. எல்லாருடைய கடவுளை போய் சொல்லிட்டாரு இரவிலேயே அழகராகப்பட்டவர்.
விடிஞ்சோட மக்கள் எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. ஏன்னா சாமி சொன்னாக்கா பொய்ன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் சுதாரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 18 நம்பூதிரிகளையும் புடிச்சிட்டாங்க. புடிச்சு சிறையில அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்ட 18 பேரை எப்படியாவது நம்ம கொல்லணுமே. அப்படி கொல்லல அப்படின்னாக்க இவங்க திரும்பவும் இந்த வேலையை தானே செய்வாங்க. அப்ப இவங்களை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு எல்லா வகையிலையும் எல்லா வழிகளையுமே இவங்க கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள கொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னாக்க இப்ப இந்த மயில் மந்திரம் மாந்திரீகம் அப்படின்னாலே எந்த ஊரை சிறந்தது அப்படின்னாக்க கேரளாவை தான் சொல்லுவோம். ஆமா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் மறைச்சி பேசுறதுக்கு மலையாள தேசம். ஆமா, மலையாள தேசம் தான் சொல்லுவாங்க மாந்திரிகத்துக்கு. ஏன் இவங்களை கொல்ல முடியல அப்படின்னாக்க அவங்க நெத்தியில இடப்பட்டிருந்த கருப்பு மையாகப்பட்டது அவங்களுக்கு பாதுகாப்பா துணையா இருக்கு, கொல்ல விடாம இருக்கு. ஆகா, இவங்க நெத்தியில இருக்கிற இந்த மைய தான் காரணம் இவங்களை கொல்ல முடியல. ஆகுடி இந்த மைய நம்ம எப்படியாவது அழிக்கணுமே. எப்படி அழிக்கிறது? நேரடியா போய் கையை வச்சு அழிக்கிறதா? விடுவாங்களா? எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சாதங்களை வடிக்கிறாங்க. சாதம் சுடு சாதம், நிறைய சாதங்களை வடிச்சு அள்ளிக்கிட்டு போய் அவங்களை வச்சிருக்க அந்த சிறைச்சாலைக்குள்ள கொட்டுறாங்க. உள்ள கொட்டுற அந்த சுடு சாதத்துல இருந்து என்ன வரும்? ஆவி, வெக்கை. அந்த வெக்கையாகப்பட்டது அவங்க முகத்துல அடிக்கடிக்க இந்த கருப்பு மையாகப்பட்டது கரைஞ்சிருச்சு. அப்ப இவங்களை கொன்றான் அப்படின்னு 18 நம்பூதிரிகளையும் அந்த ஊர் மக்கள் கொண்டு அப்படியே வரிசையா 18 இடங்களை வரிசையா புதைச்சிட்டாங்க. இப்ப இவ்வளவு நடக்குது இல்ல. இவங்களுக்கு துணையா வந்தாரு கருப்புசாமி. அவர் எங்க போனாரு? துணைக்கு தானே வர சொல்லிருக்காரு. துணைக்கு தானே நீ வந்திருக்கணும். அப்ப இவர் எங்கே போனாரு அப்படின்னா அழகருக்கு முன்பாக சிலையா மாறி நிக்கிறார். அப்படியே ஏன் அழகருக்கு முன்பாக நிக்கணும்? இப்படி ஒரு அழகு தெய்வத்தை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே. ஏன்னா அப்பேற்பட்ட அழகு அப்படின்னாக்க அழகரை சொல்லுவோம். இப்பேற்பட்ட அழகான தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவருடைய அழகுல மயங்கி போய் கருப்பசாமி ஆகப்பட்டவர் அப்படியே நிக்கிறாரு. இன்னும் இவர் என்ன சொல்றாரு அப்படி இது நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியல அவருக்கு. அவர்கிட்ட அடிமை ஆயிட்டாரு. அவருடைய அழகுல மயங்கி அடிமை ஆயிட்டாரு. இவர் அழகிட்ட சொல்றாரு, நான் வந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன் வேணாம் அப்படின்னு. என்றைக்கு உங்களை பார்த்தேனோ, எப்ப உங்களை பார்த்தேனோ இப்ப அவளை வந்த வேலையெல்லாம் நான் விட்டுட்டேன். உங்களுக்கு நான் அடிமை, உங்க கூடவே நான் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஏன்னா இப்ப ஒரு விஷயம், இப்ப சாமி கிட்ட நம்மளே போய் உனக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா சரி, இந்த தெய்வம் வேணாம்னு சொல்லுமா? சரிப்பா நீ என் கூடவே இருந்து அப்படின்னு அழகாகப்பட்டவர் சொல்ல. இப்ப இந்த கருப்பசாமி என்ன பண்றாரு அப்படின்னா நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதான் சொல்லு சாமியே சாமி கிட்ட கேட்ட வரம் அப்படின்னு. என்ன வரம் கேட்கிறாரு அப்படின்னாக்க கருப்பசாமி, உங்களுக்கு சூடக்கூடிய மாலைகள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பிறகு உங்களுக்கு இரவில் படைக்கக்கூடிய நெய்வேத்தியமாகப்பட்டது அதுவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கருப்பசாமி வர கொடுத்துட்டாரு. வர கேட்கிறாரு. அழகராகப்பட்டவர் அனைத்தையும் கொடுத்துட்டாரு. என்னுடைய மாலை உனக்குத்தான், என்னுடைய நெய்வேத்தியம் உனக்குத்தான் அப்படின்னு அழகருக்கு 2 வரங்களையுமே கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடந்த பிறகு கருப்பசாமி இதெல்லாம் தெரிய வருது. ஆகா 18 பேர் வந்தாங்க, நம்மளோட தானே வந்தாங்க, நம்ம பண்ணது தவறு அப்படின்னு நான் தான் உணர்ந்திருக்கேன், அவங்க உணரல. இப்படி செத்து 18 பேர் 18 படிகளா இருக்காங்க, 18 பேர் இப்படி படத்தை கொண்டுட்டாங்களே, இப்படி 18 பேரை புதைச்சிட்டாங்களே. அப்படி கருப்பசாமி என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த 18 பேரையும் வரிசையாக 18 படிகளாக ஆக்கி அந்த 18 படியில ஏறி உட்கார்ந்தனாலதான் அவருக்கு இன்றைக்கு 18ஆம் படி கருப்பர் என்று பேர் வந்தது. சரியா? ஒரு கைதட்டுங்க. கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இல்ல ஒரு நல்ல விஷயம்னா அது கைதட்டணும். என்ன இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா அதுல நீங்க சொன்ன மாதிரி மாந்திரீகம் இன்னைக்கும் ஒரு பிள்ளை வீட்டுல பயந்துருச்சு, இல்ல வேற ஏதாவது பிள்ளி சூனிய வீட்டுல பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த 18ஆம் படி கருப்பர்கிட்ட போய் ஒரு விபூதி வாங்கி வந்துருச்சு போட்டு வந்தாதான் சரியாகும். இது ஏன் மலையாளத்து கருப்பருமா? இந்த கற்பனை மலையாளத்துல இருந்து வந்து இந்த அழக பெருமானோட அழகுல மயங்கி அங்கே காவலாக நானும் உனக்கு காவலாக இருக்கின்றேன். இந்த வந்த நம்பூதிர்கள் 18 படிகளாக இன்றிருக்க 18 படிகளாக மாற்றி அதுக்குதான் 18ஆம் படி கருப்பர் என்று அவருக்கு பேர் வந்தது. அழகர் கோவில் இரவு வேளையில இரவு சரியாக 12 அளவில் உச்சிகால பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த பூஜை அந்த 18 படிகளுக்காகப்பட்ட அந்த 18ஆம் படி கருப்பருக்கு நடக்கக்கூடிய விஷயமே இன்னைக்கு அங்க நடக்குதுன்னா ஒரு சிறப்பான ஒரு கருத்து. என்ன இதுல ஒரு இதுல அழகர் கோவில் இன்னொரு விசேஷம் இருக்கு தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டவரு தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். அதாவது சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கணும். அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுக்கணும். மாலை எடுத்து கொடுக்கிற நேரத்துல அண்ணன் வரல. அண்ணன் வராத நேரத்துல தன் கணவனாக அண்ணன்
சிவபெருமான். இங்க பாருங்க, புருஷனே அவர்தான், அண்ணனும் அவர்தான். உருமாறினார். அண்ணன் வரலேன்னு உருமாறி மாலை எடுத்து கொடுத்து மாங்கல்யம் நடந்த இடமே சொக்கநாதபுரம். அப்படி மதுரையில தான் இந்த நிகழ்வு. ஏன்னா இன்னொரு விஷயம், அழகர் கோவில் இன்னொரு சிறப்பு இருக்கு தெரியுமா? இந்த அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அர்த்த ஜாம பூஜை அழகருக்கு யார் பண்றது அப்படின்னா யம தர்மராகப்பட்டவர் பண்றாரு. இன்றைக்கும் நடக்குது அது அர்த்த ஜாம பூஜை. யம தர்மருக்கு, அழகருக்கு யம தர்மர் தான் பண்றாரு. யமனுக்கு மோட்சம் கிடைச்ச இடம், மோட்சம் கிடைச்ச இடம் அது. யமனுக்கு அழகு கிடைச்ச இடமே அந்த இடம் தான். அதனால ஏன்னா அவருக்கு கொடுத்த வேலையை விட்டு வேற வேலையை பார்த்தாருனாக்க அப்புறம் அவர் எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் அழகு மழை. சரி, இதெல்லாம் இருந்த போது இப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். சரி அண்ணன் ஒத்துக்கிட்டீங்க நீங்க. இப்ப நான் திருப்பி கேட்கணும்ல, கேட்கணும்னு வச்சுங்களேன், எனக்கு சரியா வராது. கேளுங்க, கேட்கணும். கேளுங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது. கவனமா கேளுங்க கேள்விய. ஒரு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகி எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்துல என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போய் குளிக்கணுமே, அப்படி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு மனைவியை கூட்டிட்டு கணவனாகப்பட்டவர் ஆத்தங்கரைக்கு போறாரு. போய் ரெண்டு பேரும் இறங்கி குளிச்சுட்டு இருக்கிறப்ப கணவன் மட்டும் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. எப்படி கணவன் ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாரு? கொடுமையான விஷயம் தானே. கல்யாணம் சிறிது காலம் தான் ஆகுது, குளிக்க போறாங்க ஆசைப்பட்டு, கணவன் மட்டும் ஆத்தோட போயிடாரு, இறந்து போயிட்டாரு அவரு. இந்த அம்மா துக்கம் தாங்க முடியுமா? நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோமே, இப்படி நம்ம கணவன் இறந்து போயிட்டாரு, இதற்கு மேல நம்ம உயிரோட வாழக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, திரும்பவும் நம்மளே ஆத்துல விழுந்து ஆத்தோட நம்மளும் போயிருக்கோமே அப்படின்னு இந்த மாமா ஆத்துல விழுக போறாங்க. விழுக போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் அந்த அம்மாவை தொட்டு தூக்கி காப்பாத்தி தீர்க்க சுமங்கலி பவன வரத்தை கொடுக்கிறாரு. புருஷன் இல்ல, எப்படிங்க இது போயிட்டாரு? புருஷன் இல்ல அப்படின்னாக்க மனைவி எடுக்கக்கூடிய கோலம் என்ன, விதவை கோலம். இப்ப விதவை கோலம் தானே எடுத்துக்கலாம், விதவையா தானே, விதவை தானே அந்த அம்மா புருஷன் எடுத்துட்டாருன்னா, ஒரு முனிவர் மட்டும் எப்படி அந்த அம்மாவை தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னாரு? என்ன காரணம், ஏன் அப்படி சொன்னாரு, அந்த முனிவர் யாரு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கும். கேள்வி கேட்டா திருப்பி கேக்குறீங்க. கேட்கறேன், எனக்கு தலைவடிச்சு போங்க. உங்களுக்கு தலைவடிக்குமா, எனக்கு தான் தலைவடிக்கும். கேட்கறேனாக்க கேட்டு கேக்குறதெல்லாம் பகுத்தறிவு வளர்ச்சி. இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னீங்கல்ல, நான் கேட்காம இருந்தா சொல்லுவீங்களா? அப்ப நான் கேட்டிருக்கேன். அப்ப இதுல விஷயம் இருக்குல்ல, பெரிய விளக்கா இருந்தாலும் விளக்கம் இருக்குல்ல. இப்ப நான் கேட்டதுக்கு விளக்கம் இருக்குல்ல, சொல்லுங்க. தெரியாத விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சும்மா காலையில காசு வாங்கிட்டு போறது உழைக்கிற காசு உழைக்கிறது உடம்புல ஒட்டணுங்க. கையில வாங்கினா அந்த காசு நமக்கு உடம்புல ஒட்டணும். பதில் கேள்வி கேட்கறனா உங்களுக்கு தூக்கம் வராது. அது ஒண்ணு, அது வேற விஷயம். பதில் கேள்வி கேட்கலாம் எனக்கு தலையே ஒடிச்சு போயிடும். அது மாதிரிமா எனக்கு பதிலுக்கு சாட வச்சலனா எனக்கும் தூக்கம் வரும். கேட்டது அதனால ஆன மனுஷனுக்கு அறிவுண்டு நினைவுண்டு இந்த குரங்குக்கு இருந்துட்டு போகுது. அப்படினா இந்த குரங்குக்கு புத்தி சொல்ல வந்தேனே, ஏன் இருப்பிடத்தையும் தொலைச்சு நினைச்சா தூக்குறாங்குருவி. ஆனா அப்படியே அலையறத பாரு, சாட பேசுற. எத்தனை குரங்கு தான் போட்டேன்? தேவையா அது? இத கேட்றக்க அப்படினா பதில் சொல்ல வேண்டியதானே. ஆலமரம் இருந்துச்சு, ஆலமரத்துல தூக்குறாங்குருவி கூடு கட்டி வாழ்ந்தது. அதே ஆலமரத்துல இந்த குரங்கு வயித்துல பிள்ளை ஒரு அருவா இருந்தா கொடுங்க ஊர்ல. நான் கைய வெட்டியா போடுறேன். எனக்கு இப்ப மட்டும் பிடிக்குதோ? சரி, நான் என்ன பேச்சுக்கு கண்ண சொன்னா இவங்க சாட மாதிரி இவங்க சாட பேசுறாங்க. நானே பேசுவேன். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மழை வந்துச்சு, நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தூக்குறாங்குருவி வேகமாவே சொல்றேன். தூக்குறாங்குருவி பார்த்து குரங்க கிடைச்சு, எனக்கு கையும் இல்ல காலும் இல்லைங்க மாமா. அதானே பேச்சு வராது வேற. அந்த அம்மா சாமிக்கு வந்து பக்கத்துல கும்பல நிக்கிட்டே இருக்கணும். நிக்கணுமா இல்லையா? ஏன்னா பிறந்தோட தாய் தேவை, வளரும் போது கல்யாணம் பண்ணோட பொட்டாட்டி தேவை. இப்ப இந்த அம்மா சாட பேசுச்சுல என்னைய வச்சுக்கிட்டு, இந்த அம்மா வச்சுக்கிட்டு நான் சாட பேசணுமா இல்லையா? அப்ப ஒரு நாள் மழை வரும் பொழுது கூட்டுக்குள்ள போய் தூக்குறாங்குருவி உட்காந்துக்குச்சு. இந்த குரங்க பார்த்து கேட்டுச்சு வயித்துல, அண்ணே ரமேஷ் குரங்க பார்த்து கேட்டுச்சு, நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன கேடு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூணு சாமிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏமா நீ பேசும்போது நான் பேசக்கூடாது? என்ன எனக்கு அச்சமானம் நானும் பயிர் பண்ணாலும் கொஞ்சம் அமைதியா பேசுறேன். அடக்கமா அவருக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படியாவது கொஞ்சம் சொல்லி சமாளிச்சுக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு போற நிலைமை சரியில்லைங்கிறனால நம்ம முருகப்பெருமாண்ட கொஞ்சம் தாமதம்யா பாத்துக்கேன்னு சொல்லுவான். அப்ப வயிற்றுல குழந்தை என்ன பண்ணும்? குழந்தைய வயிற்றுல தானே குரங்கு வச்சிருக்கோம். வயிற்றுல சுமந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தூக்குறாங்குருவி கேட்டுச்சு, உனக்கு கை இருக்கு கால் இருக்கு நல்லா தானே இருக்கு, வயிற்றுல குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு குரங்குக்கு தூக்குறாங்குருவி அறிவுரை சொன்னுச்சு. இந்த குரங்குக்கு சொல்லாமா, இது மண்டை குரங்கு, அகங்காரம் முடிச்ச குரங்கு, ஆணவம் முடிச்ச குரங்கு, விளக்கம் முடிச்ச குரங்கு, விவாதம் முடிச்ச குரங்கு. ஏ குரங்கு, ஏ குரங்கு இங்க வா. நீங்க 2 தடவை சொன்னீங்க குரங்குன்னு, அவர் 6 தடவை சொல்லிருக்காரு. நம்மளுக்கு தூக்கமே வராது. அப்ப கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னுச்சு,
குரங்கு பார்த்துச்சு இம்மாமரிய சிட்டுக்குருவி நீ எனக்கு அறிவுரை சொன்னியான்னு கூட்ட போய் பிச்சு விட்டுட்டு வந்துச்சு இந்த குரங்கு. உடனே பார்த்துச்சு எனக்கு என்ன கதையில வர்ற குரங்கு எனக்கு ஏன் ரோஸ் வருது நீங்க சொல்லுங்க சாமி. உங்க மண்டாப்படி உங்களே வரும்போது நம்ம நீங்க சொல்லுங்க. அப்ப கேட்கும் பொழுது ஒண்ணும் இல்லைங்கிறது தெரியுமே. தூக்குறாங்குருவி பிச்சுட்டு அந்த கூட்ட பிச்சு விட்டோடனே அப்ப பார்த்துச்சு ஆன மனுஷனுக்கு அறிவு நினைந்திருக்கும் இந்த குரங்குக்கு புத்தி சொல்ல நம்ம வந்தமே நம்ம கூடம் பிஞ்சு போச்சு நம்மள நினைக்கிறமே இந்த குரங்கு அது மாதிரி உன்னைய கூட்டிட்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கறதுக்கு நான் வரும்போது என்ன சுரண்டி என்ன பாக்குறேன் அப்படியே குரங்கு கதை குரங்கு கதை அழைக்கிறேன் என்ன என்ன சவுடல் குரங்கு சவுடல் தூக்கி கணவன் இறந்துட்ட மனைவிய ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி அப்படின் போது அந்த பெண்மகள் கேட்டா என் கணவன் இறந்துட்டாங்கிற சோகத்தினாலதான் நானே இறக்க போனேன் என்னைய பார்த்து தீர்க்க சுமங்கலி போன்னு சொன்னீங்களே எப்படி இது சாத்தியமாகும் என்று கேட்கும் பொழுது நான் கொடுத்த வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று சொன்னார். உடனே எப்படி சாமி இப்படி பொய்யாகுன்னு சொல்றியே அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாங்கல்யத்தை பார்த்துதான் நான் சொன்னேன் தீர்க்க சுமங்கலி பவன் இந்த மாங்கல்யத்தை பார்த்து சொன்ன காரணத்தினாலே அடுத்த பிறவியிலே இந்த மாங்கல்யத்தோட நீ பிறப்பாய். யாருக்கும் தெரியாத மாங்கல்யம் உன் கணவனுக்கு. அப்ப இந்த மாப்பிளைக்கும் பெண்ணுக்கும் பேர் என்ன அப்படின்னு சொல்ல இது ஏற்கனவே என்னன்னா முழுசா சொல்லுங்க விஷயத்தை. நான் ஒண்ணு விடாம முழுசா பேசுனேன். மாங்கல்யத்தோட பிறந்தவ யாரு? அது இப்ப சொல்ல நீங்க முதல்ல சொல்றது முற்பிறவி. முற்பிறவில அவங்களுக்கு பேர் என்ன? முற்பிறவில என்ன பேருமா? என்ன பேரு? நீங்க திருப்பி ஏன்ட்ட கேக்குறீங்க? அப்ப மாங்கல்யத்தோட பிறந்தா மாங்கல்யத்தோட மறுபிறவியில பிறந்தவள் யாருன்னா சந்திரமதி. சந்திரமதி மாங்கல்யத்தோட பிறந்தா சுயவரம் நடக்கிறது. சுயவரம் நடக்கிற விழாவிலே எல்லாரும் வந்திருக்கா கல்யாணம் பண்ணணும்னா. அப்ப ஒருத்த மட்டும் வந்து பார்த்தேன் இல்லடா ஏற்கனவே இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பிள்ளை எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார் உங்களே இல்லையா கதையில ஏற்கனவே இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு ஒருத்தன் பார்த்து சொல்லும் பொழுது இந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே முனிவர் கொடுத்தாருல யாருக்கும் தெரியாத மாங்கல்யம் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் தான் உன் புருஷன் சொல்ல யாருக்கும் தெரியாத மாங்கல்யம் ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. சந்திரமதியாக பிறந்தால் தாலியோட பிறந்தவள் யாருன்னா சந்திரமதி. யாருக்கும் தெரியாத மாங்கல்யம் ஹரிச்சந்திரனுக்கு மட்டுமே தெரிந்தது. உடனே கணவனே என் இறைவனே என்று காலிலே விழுந்த மாலையை மாற்றி மாங்கல்யத்தை ஏற்றுக்கொண்டாள். அப்ப ரெண்டு பேருமே கணவனாக ஏத்திட்டா. மறுபிறவியிலே இது முற்பிறவியிலே யாரு என்ன பேருன்னு கேட்டாங்க. திரிலோசனன் மதிவதனி பேரு உனக்கு தெரியணும்ல. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க கதையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க இந்த கதை இன்னொரு இடத்துல பேசிருப்பாங்க கேட்டு தெரிஞ்சு. ஆனா நீ இந்த விஷயத்துல ஓரளவு படிச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட பேசி மிச்சம் பண்ண முடியாது அது வேற விஷயம் வச்சுக்கிட்டு நான் ஏன்னா முருகன் என்ன சொல்லுவாருன்னா நான் விடல பாரு காலையில 9 மணியா இருந்தா நான் எழுந்து நீங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன பண்றீங்க இடத்துல? காவல் காக்கிறேன். என்ன காவல்? இணைக்காவல். கருந்தனை செந்தனை. கருந்தனை எங்களுக்கு செந்தனை. முருகன் பெருமானுக்கு. முருகன் பெருமானுக்கு நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. என்னின் பருவம் எத்தனை? 7 வகை. என்னென்ன? மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். ஏது என்னன்னு கேட்டேன். நான் மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். அடைஞ்ச மங்கை மணி 3:50 ஆச்சு. அதனால நான் சுருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேதை பெதுமை மங்கை மடந்தை அறுவை தெளிவை பேரில் கூடிய 7 வகை பருவம் நான் நடந்திருப்பது மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். அப்படி பேருமா அப்பதான் அவ்வளவு அழகா எல்லாருக்கும் பொருந்துமா? எனக்கு மட்டும் தான் பொருந்துது. மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். பொண்ணுக்கு என்ன தேவை? என்ன தேவைமா? நல்ல துணை வேணுமா இல்லையா? ஆமா அண்ணங்களா இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க தோழி இருக்காங்க என்னுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்காங்க. இதை விட எனக்கு பாதுகாப்பு வேணுமா? நான் பேசுறேன். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிருக்கேன். என்னங்க ஜாமி இப்படி பேசுறீங்க? நாளைக்கு அண்ணன் அப்பாவும் துணை பருவம் அடைஞ்சிருச்சுன்னா புருஷன்காரன் துணை புருஷனா? அதனால உனக்கு நான் எனக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேரை சொல்றேன். இந்த முருகன் வந்துருவாரு. அப்படியா? அப்ப சொல்லுங்க. வானக்கார இருந்தாலும் வானம் ஒருவருக்கு தயாராக இருக்கணும். முருகன் தர போடலாம். வானம் ஒருவருக்கு தயாரா எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. வானக்காரனே தூங்குனா எழுந்திருச்சிருங்க. முருகன் வர போறாரு. வானம் போடணுமா? ஆமா. கட்டிக்கம்மா கந்தனைய கட்டிக்கம்மா நானென்று ரெஞ்ச வந்தான் நம்முடைய முருகனம்மா. நாலஞ்சு ரெஞ்ச வந்தான் நம்முடைய முருகனம்மா. கட்டிக்கம்மா கந்தனைய கட்டிக்கம்மா கந்தனைய கட்டிக்கம்மா நானென்று ரெஞ்ச வந்தான் நம்முடைய முருகனம்மா. அழகனம்மா அவன் புகழே
பண்பை குட்டி பாசத்தை குட்டி நட்பை குட்டி உன்னையும் காலை சூரியத்திற்கு முன் உனக்கு வந்த முருகனுக்கும் இந்த மேடையிலே திருமணம் இல்லையே என் பேர் நாதரமல்ல நான் நினைந்திருப்ப முப்பொரு நூலமல்ல வருகிறேன் சத்தியம் சத்தியம் காத்து வரட்டும் முருகா கொள்ளி அண்ணே இப்பதான் எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் நேரம் நாரத சொன்னாரு முருகனை கட்டிக்கன்னு நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு அப்படி இப்படி அலப்புனீங்க வேணான்னா வேணும்னு அர்த்தம் இப்ப புருஷனுக்கு என்ன பண்ணுது வேணானாலும் வேணும் தான் அர்த்தம் வேணும்னாலும் வேணும் தான் அர்த்தம் இப்ப நீங்க முருகனுக்காகத்தான் அவர்தான் வச்சிருக்கீங்களா மனசுல தெய்வமா வச்சிருக்கேன் ஒரு சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறேன் எல்லாரும் வரணும் கல்யாணம் இருந்தா நாங்க எல்லாரும் நாங்களா வரலாம்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே வரணும் விருந்து உண்டா கண்டிப்பா விருந்து இல்லாமையா விருந்து கொடுக்கணும் நீங்க மறந்து கொடுக்கணும் மறந்துனா என்னது அதான் சரக்கு அப்படின்னா முருகா எம்பெருமானே இதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல முருகா